ස්නේහවන්ත ආදරණීය සහෝදරයා සහෝදරිය அன்பான சகோதரனே சகோதரியே, අද දවසේ අපි දෙවියන් වහන්සේගේ වචනය අසන්නට යනවා. இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். අපිට පේනවා අද දවසේ සභාව තුළ ඇවිත් නැති අය කවුද කියලා. இந்த இடத்திலே இன்றைய நாளிலே சபைக்கு வராதவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ගෙදර ගිහිල්ලා ඊට වෙනකන් ඉන්න එපා. යාලා වදම දිරිමත් කරන්න ස්වාමීන් වහන්සේගේ පාමුල සභාව තුළට පැමිණී. வீட்டுக்கு சென்று நீங்கள் சும்மா இருக்காமல் இன்றே அவர்களை சந்தித்து அவர்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று. ලබන බදාදා රාත්‍රියේදී ස්වාමීන් වහන්සේගේ පාමුල අපි රාත්‍රියේ උන්වහන්සේ තුළ යාඥා කරන්නට යන දවසක් කරගෙන තිබෙනවා. வருகிற புதன்கிழமை நாங்கள் அன்றைக்கு முழு இரவு ஜெபம் ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம். සර්ව රාත්‍රී මෙහෙයක් ලෙස අපි ස්වාමීන් වහන්සේගේ නාමය අදහිල්ලෙන් ප්‍රකාශයට පත් කරන්නට. முழு இரவு ஜெபமாக அன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்திலே கூடி மகிமைப்படுத்த போகிறோம். සභාවේ ලොකු කුඩා හැම කෙනෙක්ම දිරිමත් කරන්න ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න පැමිණෙන්න කියලා. அந்த இடத்திலே சிறுவர்கள் பெரியவர்கள் யாவரும் வரும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள. අපි පසුගිය සතියේ කතා කරපු මාතෘකාවේ අපි දෙවෙනි අදියරට අපි එන්න යනවා. கடந்த கிழமை நாங்கள் பேசின அந்த தலைப்பின் கீழே இரண்டாம் பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது வரப்போகிறோம். එනිසා අද දවස් අපි දේව වචනය අපි කතා කරන්නට යන්නේ දෙවියන් වහන්සේට වෙන් කළ යුතු කාලය තුල අපි කොහොමද දෙවියන් වහන්සේගේ තුල පැවැත්මේ අපි ජීවත් වෙන්න යන්නේ කියලා අපි කෙටි වෙලාවක් කතා කරන්න යනවා. நாங்கள் இன்றைக்கு இப்பொழுது தொடர்ந்து பேச போகிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் ஒதுக்குற அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி ஆண்டவரோடு கூட காரியங்களை முன்னெடுத்து செல்வது என்று. දෙවියන් වහන්සේ කියලා කියන්නේ එක්තරා ස්ථානයක සිටින ගරු කර යුත්තේ පමණක් නෙවෙයි. ஆண்டவர் என்பவர் ஒரு இடத்தில் இருக்கிற கனத்துக்குரியவர் மாத்திரம் அல்ல. සමහරක් වෙලාවට දෙවියන් වහන්සේ ගැන ලෝකේ දෙවි කෙනෙක් ගැන හිතනකොට අපි හිතනවා යා හරිම දුරස් යා ගෞරවය ලැබුව කෙනෙක් ඔහු ගෞරවය ලබන්න ඕනේ. නමුත් අපේ දෙවියන් වහන්සේ තමයි අපේ හොඳම මිත්‍රයා. ஆனால் நாங்கள் உலக பிரகாரமாக உலகத்தில் இருக்கிற ஒரு சிந்தனையின்படி நாங்கள் பார்ப்போமானால் கடவுள் என்பவர் மிகவும் கனத்துக்குரியவர். அவர் எங்களை விட்டு கடந்து மிகவும் தூரத்தில் இருக்கிறவர். ஆனால் நாங்கள் பார்க்கிற எங்களுடைய கர்த்தரோ எங்களுக்கு நண்பனாக இருக்கிறார். අපි බොහොම වෙලාවට අපේ මිත්‍රයත් එක්ක මිත්‍රකමේ අසුර කොහොමද යන්න ඕනි කියන එක ගැන අපිට අවබෝධයක් නැහැ. அநேக நேரங்களிலே எங்களுடைய அந்த நல்ல நண்பனோடு கூட அந்த நட்பை நாங்கள் எப்படி முன்னோக்கி கொண்டு செல்வது என்பதை குறித்து சரியான ஒரு தெளிவு இல்லை எங்களுக்கு. අපි මිත්‍රයා සමග යහපත් ගමනක් යන්නට නම් අපිට ඒ මිත්‍රයාට කාලය වෙන් කරන්නම සිද්ධ වෙනවා. அந்த நண்பனோடு கூட ஒரு நல்ல ஒரு காலத்தை நாங்கள் கொண்டு போக வேண்டுமானால் அவரோட அதிக நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ජීවිතේ බොහොමත්ම කාල වේලාවන් තිබෙනවා විවිධ දේවල් වලට වෙන් කරන්න. எங்களுக்கு வாழ்க்கையிலே அநேக காலங்கள் நேரங்கள் இருக்கிறது பல காரியங்களுக்கு ஒதுக்குவதற்கு. නමුත් අපිට දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරන්නට කාලය නැතුව ගිහිල්ලා. ஆனால் நாங்கள் ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் காலம் இல்லாமல் இருக்கிறது. ලෝකේ අපි දියුණුවයි කියලා දකින රටවල් වල අපි දකිනවා අපි ඇමරිකාව ගත්තොත් එහෙම ඔවුන්ගේ මුදල් නෝට්ටුවේ පවා ඔවුන් ගසා තිබෙනවා. ඔවුන් දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරනවා. நாங்கள் உலகத்திலே அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்க்கும் பொழுது, விசேஷமாக அமெரிக்காவிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த டாலர் நோட்டிலே கூட அடித்திருக்கிறார்கள், கர்த்தர் மேல் எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று. ඔවුන්ගේ මුදලේම ඔවුන් ගසාගෙන තිබෙනවා. ඔවුන් දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන ජනතාව. அவருடைய அந்த பணத்தாளிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நாங்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டவர்கள் என்று. ඇයි ඔවුන්ගේ පාලන අධිකාරිය කියන්නේ ඔවුන් දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය තබනවා කියලා. ஏன் அவர்களுடைய அந்த ஆளுகை செய்கிறவர்கள் அந்த ஆட்சியாளர்கள் கடவுள் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள்? ගොඩක් මිනිස්සු තමන්ගේ ආර්ථික ප්‍රතිපත්තිය තුළ තමන් හම්බ කරගන්න දේ තුළ තමන්ගේ ඥානයට සහ හැකියාවට තැන දීලා තියෙනවා. அநேகர் தங்களுடைய பொருளாதார கோட்பாடுகளிலே தான் உழைக்கும் காரியங்களிலே தன்னுடைய ஞானத்திற்கே முதலிடத்தை கொடுத்திருக்கிறார்கள். එහෙම ඉෂ්ට වෙන රටවල් වලට අපි දැකලා තියෙනවා ගොඩක් වෙලාවට ඒ අයගේ ඒ ඉෂ්ට සිද්ධ වීම් වල පරාජයන් වලට ගමන් කරන එක. அப்படி நினைத்து செயல்படுகிற அநேக நாடுகளில் நாங்கள் காண்கிறோம் அவைகளின் முடிவில் அவர்கள் தோல்விகளை சந்திப்பதை. දැන් අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ බලන්න යනවා. நாங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை பார்க்க போகிறோம். අපි හේබ්‍රෙව් පොතට පෙරලන්න යනවා. நாங்கள் எபிரேயர் புத்தகத்துக்கு திருப்ப போகிறோம். හේබ්‍රෙව් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය සහ 14 වෙනි පදය අපිට මොනවද කියන්නේ? நாங்கள் எபிரேயர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 13, 14 வசனங்கள் என்னத்தை சொல்லுகிறது? நான் வாசிக்கிறேன். பாலுண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்.
ஞானேந்திரியங்களுடையவர்களாக இருக்கிற பூரண வயதுள்ளவர்களாக தகும். හේබ්‍රව පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදයේ සිට ඉතින් කිරිබොන සෑම දෙනම ලදරුවන් බැවින් ඔව්හු දර්ශමිෂ්ඨකමේ වචනය ගැන අසමර්ථව සිටිති. නමුත් දැඩි ආහාර ඕනෑ වන්නේ යහපත සහ අයහපත විමසා බලන්නට ව්‍යවහාරයෙන් පුරුදු පුහුණු වූ ඉන්ද්‍රියයන් ඇති සම්පූර්ණ වූ තැනැත්තන්ටය. අපි මේ වචනය අපි මෙහෙම පටන් ගමු. இந்த வார்த்தையை நாங்கள் இப்படியாக ஆரம்பிப்போம். අපි ක්‍රිස්තියානි ජීවිතය තුළ අද ලෝකයේ තිබෙන්නේ මිනිස්සෙක් ආගමක් තියෙනවා. ඒ ආගම අදහනවා. ඒකට තමයි අපි කියන්නේ අපි ආගම කියලා. நாங்கள் உலகத்தில் பார்ப்போமானால் மனிதர்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கையை கொண்டாடுகிறார்கள், அதே நாங்கள் மதம் என்று சொல்லுகிறோம். ඔවුන් ආගම අදහනවා කියලා කියන්නේ සතියකට එකපාරක් දෙවියන් වහන්සේව ඇදහිම, එහෙම නැත්නම් පල්ලියට යාම, එහෙම නැත්නම් තමන්ගේ ආගමික කටයුතු ඉෂ්ට සිද්ධ කිරීම පමණක් කියලා හිතනවා. நாங்கள் நினைக்கிறோம் ஒரு மதத்தை அவர்கள் ஆசரிப்பது என்பது தங்களுடைய வாரத்திற்கு ஒரு முறை ஆலயத்துக்கு செல்வது, தங்களுக்கு சொன்னபடி அந்த காரியங்களை செய்வது, அந்த வணக்கங்களை செயல்படுத்துவது என்று மாத்திரம் நாங்கள் நினைக்கிறோம். නමුත් හොදටම ඔබ දැනුවත් විය යුතුයි දෙවියන් වහන්සේ යනු ඔබේ බලාපොරොත්තුවත්, ඔබේ සිහිනයත්, ඔබේ අනාගතයත්, ඔබේ ඉදිරි රාජ්‍යයේ දැක්මත්. ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான், இறைவன் என்பவர் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய எல்லா காரியங்களும் அவராகவே காணப்படுகிறார். නිකන් කල්පනා කරලා බලන්න කම්මැලි මිනිස්සෙක් කවදාකවත් ජීවිතෙන් ජය ගන්නේ නැහැ. சும்மா சிந்திச்சு பாருங்க, ஒரு சோர்வுள்ள மனிதன் எப்பொழுதுமே வாழ்க்கையில வெற்றி அடைய மாட்டான். කම්මැලිකම තියෙන මනුෂ්‍යයා තුළ තිබෙනා වූ ප්‍රධානතම දුර්වලකම තමයි ඒ කෙනා තමන්ගේ කපටි නුවණින්, කපටි මොලෙන් වැඩ කරලා තමන්ගේ ජීවිතේ ගැට ගහ ගන්න උත්සාහ කරනවා. சோம்பேறித்தனமுள்ள மனிதன் அவன் செய்கிற ஒரே காரியம்தான், தனக்கு இருக்கிற அந்த கபடத்தனமான சிந்தனையினாலும் செயலினாலும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல முயற்சிக்கிறான். කාර්යශූර මනුෂ්‍යයා තමන්ගේ ජීවිතය සැලසුම් කරගන්නවා තමන්ගේ ලැබෙන දේට, තමන්ගේ ආශිර්වාදයේ ප්‍රකාරයට. ஆனால் உற்சாகம் உள்ள மனிதன் காலத்தை நேரத்தை பயன்படுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பிக் கொள்கிறான். ක්‍රිස්තියානි ජීවිතය තුළ නිතරම ලදරුවෙක්ව සිටීම දෙවියන් වහන්සේගේ වචනයත් එක්ක අපිට පිළිගත යුතු කාරණාවක් නෙමෙයි. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்பொழுதும் சிறு பிள்ளைகளாக இருப்பது ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ගොඩක් අය ඉන්නවා වචනය හොඳටම දන්නවා. அநேகர் இருக்கிறார்கள், வார்த்தை நன்றாக தெரியும். නමුත් ඒ අය වචනය යොදාගන්නේ තව කෙනෙකුට කෙලෙසන්න නම්, තව කෙනෙකුට අභියෝග කරන්න නම්, තර්ක කරන්න නම් එතන ප්‍රතිඵලයක් නැහැ. ஆனால் அந்த வார்த்தை அவர்கள் பயன்படுத்துவது இன்னொருவரை இகழ்வதற்கு, இன்னொருத்தரை குற்றம் சாட்டுவதற்கு, இன்னொருத்தரை நாங்கள் விமர்சிப்பதற்காக இருக்குமானால் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. අද මුහුණු පුත ගත්තොත් ක්‍රිස්තියානි ලෝකයේ තුල අපි දකිනවා විවිධාකාරයේ වූ ක්‍රියාවන් සිදු වෙමින් පවතිනවා. நாங்கள் இன்றைக்கு ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்தவ ஊழியங்களை குறித்து அங்கு பலவிதமான காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. විවිධ දාසීන් ක්‍රියාත්මක වෙන ආකාරය අපි දකිනවා. அநேக ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு விதமாக செயல்படுவதை நாங்கள் அங்கு காண்கிறோம். විවිධ දාසීන්ගේ ක්‍රියාකාරකම් වල කොහොමද ජීවිතේ ඉදිරියට යන්නේ, ඒ අයගේ ආත්මික ජීවිතේ කොහොමද කියන එක ඒ අය දකිනවා. அவர்கள் அந்த இடத்திலே அவர்களுடைய செயல்பாடுகள், தேவ ஊழியர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஊழியங்கள் எப்படி முன்னோக்கி போகிறது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. එයාට කියනවා ඉතින් කිරිබොන සමදෙනා ලදරුවන් බව තමන් දැනගන්නට ඕනේ. அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, பாலுண்ணுகிறவர்கள் யாவரும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று. ධර්මිෂ්ඨකම ගැන ඒ කෙනා අසමර්ථව සිටිනවායි කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. நீதியை குறித்து அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. දැන් මොකක්ද මේ කියන්නේ ධර්මිෂ්ඨකම ගැන අසමර්ථව සිටිනවායි කියලා? இந்த இடத்திலே நீதியை குறித்து அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன காரியத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. ඒ කෙනා හැම වෙලෙම බලාගෙන සිටින්නේ වචනේ ගැනවත් යාඥාව ගැනවත් නෙමෙයි. அவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படியாற்பட்ட மனிதன் வார்த்தையை குறித்தோ ஜெபத்தை குறித்தோ அல்ல. ඒ අය බලාගෙන සිටින්නේ දෙවියන් වහන්සේගේ අනාගත වාක්‍ය ගැන.
அந்த மனிதன் பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனம் வரும் வரை, දේව බලය ගැන தேவனுடைய வல்லமை செயல்படும் வரை විවිධාකාර වූ පුදුම ක්‍රියා දැකීමේ ආශාවක් සහ මනසක් තමයි එයාට තියෙන්නේ. பலவிதமான அற்புத அடையாளங்களை காண்கிற மனதும் ஆசையும் தான் அவர்களிடத்தில் இருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ ගැලවීමත් කැදවීමත් ගැන විචාරය කරගන්න එයාට බෑ. ஆனால் தேவனுடைய அழைப்பை குறித்து சரியான விதத்தில் அதை பகுத்தறிந்து கொள்ள அவனால் முடியாது. නමුත් එයා නිතරම අවුරුදු ගණනාවක් ක්‍රිස්තියානි ජීවිතේ ගමන් කරන්නේ දෙවියන් වහන්සේට කාලයක් වෙන් කරන්නේ නැතුව. ஆனால் அவர்கள் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய பல வருட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து போயிருப்பது ஆண்டவருக்கு என்ற ஒரு நேரத்தை ஒதுக்காமல். අපි දන්නවා බොහෝ දෙනා තමන්ගේ ජීවිතේ ඔවුන් හම්බ කරන්නේ දසෙන් එකක් දෙවියන් වහන්සේගේ සභාවට වෙන් කරනවා. அநேகர் தங்களுடைய சம்பாதியத்திலே 10 பங்கை தேவனுக்கு வேறு பிரிக்கிறார்கள். ඒ ආශිර්වාදය ගැනත් අපි කතා කරලා තිබෙනවා. අද නොමේ දවසේ එක ගැන කතා කරන්නට. அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்று அதை குறித்து பேசுவதற்கான நாள் அல்ல. නමුත් කාලය ගැන අපි දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරනකොට ஆனால் காலத்தை குறித்து நாங்கள் பேசும் பொழுது අපේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ වැඩවලට අපේ ජීවිතේ 100%ක් වන්නම් 110%ක්වත් අපි කාලය වෙන් කරලා තිබෙනවාද? ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவருடைய காரியத்திற்காக நாங்கள் நேரத்தை எடுத்து நாங்கள் அளவிட்டு பார்த்தோமானால் எங்களுடைய நேரத்தில் ஒரு 10% நாங்கள் ஆண்டவருக்காக ஒதுக்கி இருக்கிறோமா? ලෝකේ සභා කොහොමද තියෙන්නේ? உலகத்திலே சபைகள் எப்படி இருக்கிறது? සතියට දවස් 7ක් තියෙනවා. ඒ 7 වෙනිදා දවස් 7න් එක දවසක පැයකට සභාවට ගෙනල්ලා ආගම අදහන සම්ප්‍රදායක් තමයි තිබෙන්නේ. இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் பார்ப்போமானால் சபைகளிலே வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது. அந்த 7 நாளிலே ஒரு நாளிலே 1 மணித்தியாரத்துக்கு ஜனங்களை கொண்டு வந்து ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு முறைதான் காணப்படுகிறது. එදාට දහම් පාසල පවත්වනවා. அன்றைய நாளிலே ஓய்வு பாடசாலை வைக்கிறார்கள். එදාස නමස්කාරය යාඥාව පූජාව වෙනවා. அன்றைய நாளிலே நமஸ்காரம் ஜெபம் அனைத்தும் நடக்கிறது. මිනිස්සු ගෙදර යනවා. ආය දවස් 6කුත් 7කට කිට්ටු වෙන්නේ එයාගේ ජීවිතේ තිබෙන තමන්ගේ ක්‍රියා. ஆனால் மனிதர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். அதன் பிறகு அந்த மிகுதி அத்தனை நாட்களுமே அவர்கள் தங்களுடைய சித்தத்தின்படி வாழுகிறார்கள். ඉතින් මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ මෙතනදී කියන්නේ එවැනි අයට තමයි ඉතින් කිරිබොන සම දෙනා ලදරුවන් බැවින් ඔවුන් ධර්මිෂ්ඨ ගැන මේ වචනේ ගැන අසමර්ථව සිටී කියලා. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பாலுண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனா இருக்கிறான் என்று. සැබෑ ක්‍රිස්තියානි කාර්යයා දෙවියන් වහන්සේට තමන්ගේ ජීවිතේ වෙන් කර යුතු කොටස වෙන් කරනවා. உண்மையான கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை சரியாக ஒதுக்குகிறான். මම නිකන් ඔයගොල්ලන්ට කියන්න කොහොමද දෙවියන් වහන්සේට ඔයගොල්ලෝ කොටස වෙලාවෙන් වෙන් කරන්න ඕනේ. நான் சாதாரணமாக சொல்லுகிறேன், உங்களுடைய நேரத்திலே ஆண்டவருக்கு ஒதுக்க வேண்டிய அந்த பகுதியை நீங்கள் எப்படி ஒதுக்க வேண்டும் என்று. දැන් බලන්න මේ වලින් කීයක් ඔයගොල්ලන්ගේ ජීවිතේ දැන් ඔයගොල්ලෝ කරලා තියෙනවද? இதிலே எத்தனை விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிறீர்கள் என்று. පළවෙනි එක තමයි අපි හැමදාම කතා කරන්නේ යාඥාව. முதலாவது காரியத்தை நாங்கள் எப்பொழுதும் பேசுவது போல ஜெபம். දැන් උදාහරණයක් ගත්තොත් කෙනෙකු දවසට පැය භාගයක් අපි හිතමු යාඥා කරනවා කියලා. உதாரணமாக ஒருவர் ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் ஜெபிக்கிறார் என்று. එයා පැය භාගයක් තමන්ගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේට යාඥාව සඳහා වෙන් කරනවා. அவர் தன்னுடைய வாழ்க்கையில அரை மணித்தியாலத்தை ஒரு நாளுக்கு ஆண்டவருக்காக ஒதுக்குகிறார். දැන් තවත් කොහොමද ඔබ දෙවියන් වහන්සේට කාලය වෙන් කරන්නේ? மேலும் எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குவது? ඊළඟ දේ තමයි ඔබ අතේ තිබෙනවා ශුද්ධ බයිබලය. මේ වචනේ කියවීමෙන් දෙවියන් වහන්සේට ලං වෙන්න දවසේ මිනිත්තු කීයක් වෙන් කරනවා? மற்றதுதான் உங்களுடைய கையில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை. இதை வாசிப்பதற்கு ஒரு நாளிலே எவ்வளவு நேரத்தை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள்? දැන් ඔයාලගේ හිතින් ඔයගොල්ලෝ අහලා බලන්න දැන් මම සති කීයක් මේ බයිබලේ කියවන්න නැතුව ඉඳපු අය ඉන්නවද මෙතන? நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், எத்தனை வாரங்களாக இந்த பைபிளை நான் வாசிக்கவில்லை என்று சொல்லுகிறேன். දැන් ඔයගොල්ලන්ගෙන් ඇහුවොත් ගෙදර බයිබලයක් තියෙනවා. ඔව් පාස්ටර් ගෙදර තියෙනවා බයිබලේ. நீங்கள் நான் உங்களிடத்துல கேட்டால் உங்களிடத்துல பைபிள் இருக்கு, ஆமா பாஸ்டர் வீட்டில் பைபிள் இருக்குன்னு சொல்லுவீங்க. නමුත් ඔය බයිබලය සති කීයකට පස්සේ ඉරිදාල්දන එක කොහොමද බලෙන් හරි මං අල්ලවනවනේ මෙතන කියලා. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை வாரத்துக்கு பிறகு இந்த பைபிளை தொட்டுக்கொள்ள ஞாயிற்றுக்கிழமை எப்படியுமே இந்த இடத்துக்கு வந்தனால் தொட வேண்டி வருகிறது தானே. නමුත් ගෙදරදී ඔයගොල්ලෝ කොච්චර බයිබලය ඇල්ලුවට වැඩක් නැහැ, ඉම්බට වැඩක් නැහැ. ஆனால் මේ බයිබලේ කියවලා තියෙනවද කොච්චර වෙලාවක්? நீங்கள் வீட்டில் இந்த பைபிளை தொட்டிருக்கிறீர்கள். வெறும் தொட்டா மாத்திரம் பார்த்தாது, அதை முத்தமிட்டால் மட்டும் பார்த்தாது, அதை வாசித்து தெளிந்திருக்கிறீர்கள் எத்தனை பேர்? කොච්චර මේ බයිබලයේ කියවලා තමන්ගේ දෙවියන් වහන්සේ ගැන තමන් දැනගෙන තියෙනවද? எவ்வளவு தூரம் இந்த பைபிளை வாசித்து ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறீர்கள்?
නමුත් අපි ඒක දෙවියන් වහන්සේට වෙන් කරලා නැහැ. ஆனால் நாங்கள் அதற்கு நேரத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி இருக்கவில்லை. තවත් අපිට වෙන් කරන්න පුළුවන් ක්‍රමයක් තමයි අපිට දැන් අපිට තියෙනවා දෙවියන් වහන්සේගේ වචනේ අහන්න පුළුවන් YouTube එකේ ඕන තරම්. இன்னும் ஆண்டவருக்காக நேரத்தை நாங்கள் ஒதுக்கக்கூடிய ஒரு முறை தான் யூடியூப்ல ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அநேகமாக கேட்க சந்தர்ப்பம் இருக்கிறது. සතියේට දේශනා කීයක්වත් අහලා තියෙනවද? ஒரு கிழமையில எத்தனை பிரசங்கங்களை நீங்க கேட்டு இருக்கிறீங்க? සතියේට ගීතිකා කීයක්වත් තමන් අහලා තියෙනවද? வாரத்தில் எத்தனை கிறிஸ்தவ பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க? දැන් ඔබ හිතනවා මේවා මුකුත් අපි කරලා නැහනේ. நீங்கள் நினைக்கலாம் இதை ஒன்றையுமே நான் செய்யவில்லையே. ආශිර්වාදය සහ දේව කැමැත්තට තමයි යන්න ප්‍රමාදය එකයි. ஆசீர்வாதத்துக்கும் தேவ சித்தத்திற்கும் போகிறதுக்கு இதுதான் தடை. හේතුව දෙවියන් වහන්සේගේ කාලය තමන් විසින් ආත්මාර්ථකාමීව සොරකම් කරලා තමන්ටත් තමාගේ පවුලටත් පමණක් දීලා ඉඳලා තිබෙනවා. நீங்கள் ஆண்டவருடைய காலத்தை நேரத்தை ஒரு உங்களுடைய சுய லாபத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய காரியங்களுக்கும் அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். මගේ ජීවිතේ මම සේවයේ විදියට දකින්නේ මොකක්ද? நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியம் என்று நான் காண்பது என்னது? සමහරක් අය සේවය විදියට තමන් දකින්නේ දේශනා කූඩුවට නැගලා දේශනා කිරීමත් යාඥා කිරීමත් ඒ වගේම අපොස්තලිකවරුන්ගේ ක්‍රියාව නිදහස් කිරීමත් පමණයි. அநேகர் என்று நினைக்கிறார்கள் சபையிலே ஊழியம் என்றால் மேடையிலே நின்று பிரசங்கிப்பது ஜெபிப்பது அப்போஸ்தலர்களை குறித்து பேசுவது என்று. නමුත් එය එක සේවා කාණ්ඩවල එක කොටසක් විතරයි ඒක. ஆனால் அது அந்த ஊழிய முழு பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரமே. අද ලෝකයේ පුරුදු වෙලා තිබෙන්නේ දේශකයාට එවැන්ජලිස්ට්වරයාට එහෙම නැත්නම් නමස්කාරකරුවට එයාට විතරක් දෙවියන් වහන්සේගේ සේවකයා කියන නම තබන්නට. இன்று உலகத்திலே அநேகர் பழகி இருக்கிறார்கள் பிரசங்கிக்கு இவெஞ்சலிஸ்டுக்கு அல்லது நமஸ்கரிக்கிறவருக்கு அவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்வதற்கு. මම තමුන්ලගේ දැනගැන්ම පිණිස කදිම උදාහරණයක් දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් දෙන්නට කැමතියි. நான் இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக விளங்கிக் கொள்ளும்படியாக ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து விரும்புகிறேன். එක්තරා අවස්ථාවකදී යේසුස් වහන්සේ සමුහයා මැද්දේ මෙහෙය කරමින් සේවය කරමින් සිටියා. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். මෙහෙය කරමින් සේවය කරනවා කියලා කියපුවහම ගොඩක් අය යන්නේ එයා නිරහර යාඥාවක් කරාද එයා දේව මෙහෙයක් මෙහෙව්වද එයා නැත්තම් යාඥා පැයක හිටියද එයා කොහේ හරි නිවාස යාඥාවක හිටියද ඕක තමයි කට්ටියට සේවය කියපුවම මතක්. இன்று அது ஒரு ஊழியம் செய்தார் என்று சொன்னது நீங்கள் உடனே நினைக்கலாம் அவர் உபவாச ஜெபத்தில் இருந்தாரா உபவாச கூட்டத்தை நடத்தினாரா ஒரு நேரம் முழுவதுமாக ஆண்டவர் நமஸ்கரித்து கொண்டிருந்தாரா இப்படியான சாதாரண விடயங்களே நீங்கள் ஊழியம் என்று நினைக்கிறீர்கள். යේසුස් වහන්සේව හම්බ වෙන්නට තමන්ගේ මව සහ සහෝදරයා அந்த இடத்துல இயேசுவை சந்திப்பதற்கு அவருடைய தாயும் சகோதரனும் வந்தார். දැන් නිකන් කල්පනා කරලා බලන්න එතන ඉන්න ශාස්ත්‍රූවරයාගේ මවත් පියත් වෙනකොට කොහොම වෙල්කම් මවත් සහෝදරයෙක් වෙනකොට කොහොම වෙල්කම් එකක් තියෙන්න ඕනේ. நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய தாயும் சகோதரனும் வரும் பொழுது அவர்களுக்கு எப்படியான ஒரு வரவேற்பு இருந்திருக்க வேண்டும் என்று. අද බලන්න සභාවන් වල දේව දාසයට දෙන වෙල්කම් එක කොහොමද කියලා. இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க தேவ சபையிலே தேவ ஊழியர்களுக்கு கொடுக்கிற அந்த வெல்கம் எப்படியாக இருக்கிறது என்று. දේව දාසයාගේ පවුලයට දෙන වෙල්කම් එක කොහොමද කියලා. அவங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் கொடுக்கிற வெல்கம் எப்படின்னு. නමුත් යේසුස් වහන්සේ පුදුම වෙල්කම් එකක් දුන්න තමන්ගේ අම්මටත් සහෝදරයාට. ஆனால் இயேசு ஒரு வித்தியாசமான ஒரு வரவேற்பை ஆண்டவர் அவருடைய தாய்க்கும் சகோதரனுக்கும் கொடுத்தார். ගෝලයෝ එක සැරේම දුවගෙන ඇවිල්ලා යේසුස් වහන්සේ ගාවට ඇවිල්ලා කියන තමන්ගේ මවත් සහෝදරයාත් ඇවිත් ඉන්නට මම හමු වෙන්නට. சீஷர்கள் உடனே ஓடிக்கொண்டு வந்திருக்கு சொல்லுகிறார் உங்களுடைய தாயும் சகோதரனும் வந்திருக்காங்க உங்களை சந்திக்க. යේසුස් වහන්සේ හරි අරුම පුදුම කතාවක් ඒ ගෝලයට කියනවා. அந்த இடத்துல இயேசுநாதர் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை அந்த சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ කෙලින්ම අහනවා කවුද මගේ මව කවුද මගේ සහෝදරයා? ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார் யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரன்? උන්වහන්සේ කියනවා මගේ කැමැත්ත කරන්න මා අනුව වැඩ කරන්න මගේ දේ කරන්න එයා තමයි මගේ සහෝදරයාත් මගේ මවත් වන්නේ කියලා. என் வார்த்தையின்படி எவனொருவன் செய்கிறானோ அவனே என் தாயும் சகோதரனுமாய் இருக்கிறான் අද என்று. බොහෝ අය හිතන් ඉන්නවා යාඥා කිරීම උපවාස සිටීම සභාවේ වැඩ කිරීම පමණයි දේව සේවය කියලා. இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெபிப்பது உபவாசிப்பது சபையின் வேலைகளை செய்வது இதுதான் ஊழியம் என்று. යේසුස් වහන්සේ පෙරලා මේ අයට කියනවා මම රෝගීව සිටියා යමෙකු ආවද මාව බලන්නට. இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் நோயாளியா இருந்தேன் யாராவது என்னை சந்திக்க வந்தீர்களா? දෙවියන් වහන්සේට සේවය කරන මෙහෙ කරන
සභාව සහ ඒ උන්වහන්සේගේ ආත්මික සෙනඟ දැනගන්න ඕනේ යක්ෂයා මේ සමාජය රෝගීකරණයට පත් කරලා තිබෙනවා. தேவனுக்கு ஊழியங்கிற சபை அறிந்திருக்க வேண்டும், பிசாசானவன் இந்த சமூகத்தை வாய்ப்படுத்தி இருக்கிறான். ඔවුන්ට නැගිට ගන්න බැරි විදිහට ආර්ථික ප්‍රශ්න වලින් ඔවුන්ගේ ජීවිතේ මිරකිලා ඉන්න ලෝකයක් බවට මේ ලෝකය පත් කරලා තිබෙනවා. அவர்களால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பொருளாதார ரீதியில பலமான கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த உலகத்தாரை வைத்திருக்கிறான். එතකොට මේක දිහා බලලා ක්‍රිස්තියානිකාරය කියන තනි අපි කොහොමද පාස්ටර් මේ වලට අත ගහන්නේ, මේ මුළු ලෝකෙ විනාශ වෙලා ඉතිබෙන්නේ. நான் இதை பார்த்த கிறிஸ்தவர் கேட்கிறார்கள், பாஸ்டர் நாங்கள் தனியாக எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திப்பது, முழு உலகமே கெட்டு போயிருக்கிறது. එතනම තමන් දෙවියන් වහන්සේ වගේ වෙලා නැහැ. அந்த இடத்திலே நீங்கள் ஆண்டவரை போல மாறவில்லை என்று தெரிகிறது. එතනම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා වෙලා නැහැ. அந்த இடத்திலேயே நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவராக மாறி இருக்கவில்லை என்று தெரிகிறது. ඔබ රෝගීව සිටින ඔබ මාව බලන්නවද? அவர் சொல்லுகிறார், நான் நோயாளியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா என்று. ලෝකයේ සමාජයේ රෝගී වෙමින් පවතිනවා නම් දෙවියන් වහන්සේගේ සේවකයා අර වේදිකාවට වෙලා වචනේ දේශනා කරමින් පමණක් සිටිනවා නම් ලෝකය කවදාකවත් හැරෙන්නේ නැහැ. உலகம் முழுவதும் நோயினாலே பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் வெறும் பிரசங்கத்தை மட்டும் செய்து கொண்டிருப்பானால் அந்த உலகம் சந்திக்கப்பட மாட்டாது. වක්‍රමශීලීව ඒ සමාජය වෙතට ගිහිල්ලා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් එයාට කතා කරන්නට மிகவும் தந்திரமாக மிகவும் உபாயசீலியாக போயிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு பேச வேண்டியிருக்கு. වෙනසක් සිද්ධ වෙන්න පටන් ගන්න යන්නේ එතනදී දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබූ තැනදී පමණයි. அந்த இடத்திலே சரியான நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு மாற்றம் வரப்போகிறது. මම දන්න එක කාරණාවක් තියෙනවා. நான் தெரிந்த ஒரு காரியம் இருக்கிறது. ලෝකේ මිනිස්සුන්ව සනසන්න විවිධ දේවල් කරන්න පුළුවන් මිනිස්සු ඉන්නවා. உலகத்திலே மனிதர்களை ஆறுதல் படுத்த பலவிதமான காரியங்களை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். සංගීතයෙන් ගීතයෙන් சுகப்படுத்த කරන්න පුළුවන් මිනිස්සු ඉන්නවා. இசையினாலும் பாடல்களினாலும் கூட மனிதர்களை சுகப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். తాවකාලික සුවයක් ලැබෙන්න පුළුවන් නමුත් සදාකාලික ගැලවීමක් ලැබෙන්නේ නැහැ. தற்காலிகமான ஒரு சுகம் கிடைக்கலாம், ஆனால் நிரந்தரமான ரட்சிப்பு அந்த இடத்திலே கிடைக்காது. නමුත් දෙවියන් වහන්සේ තුල ඉන්න මනුෂ්‍යයා එලෙස කල්පනා කරන්නේ නැහැ. මම ගැලවීම මනුෂ්‍යයාට දෙනකොට සදාකාලික ජීවනයට යනවා. ஆனால் தேவனுடைய மனிதன் அப்படியாக சிந்திப்பதில்லை. காரணம் ரட்சிப்பை ரட்சிப்பை அவனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் நிரந்தர சுகத்திற்கு போகிறார் என்று அறிந்திருக்கிறார். ඔබ දෙවියන් වහන්සේට කාලය වෙන් කරනවායි කියලා කියන්නේම ඔබ රෝගීව සිටින කෙනාව සුවපත් කරන්න ඔබ මැදිහත් වෙනවා නම් ඔබේ කාලය ධනය ඔබ දර්ශනයක් ඇතුලේ ඒකට වැය කරනවා නම් එතන ඔන්න ඔබ දෙවියන් වහන්සේට කාලය වෙන් කරා. நீங்கள் தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்வீர்கள், ஆனால் ஆண்டவருடைய ஜனங்களுக்காக வேண்டி அந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக தன்னுடைய நேரத்தை காலத்தை பணத்தை செலவழிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்றால் தான் நீங்கள் உண்மையாக தேவனுக்கு நேரத்தை கொடுக்கிறவர் என்று அர்த்தமாகும். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා මම සිරගේ සිටියා නුඹ බලන්නවද? நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சிறையிருப்பிலே இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்தியா என்று. සිරේවන්ත දෙවියන් වහන්සේගේ දරුවනි ඔබට පේනවද ලෝකය සිරගේ වල විලංගු බැඳගෙන ඉන්න වෙලාවක් මේක. அன்பான ஜனங்களே, இந்த உலகம் முழுவதும் சிறைப்பட்டவர்களாக சிறையில இருப்பதை நீங்கள் காண்கிறீர்களா? සමාජය සිර වෙලා ඉන්න වෙලාවක් මෙතට. சமூகம் சிறைப்பட்டிருக்கிற ஒரு நேரம் இது. ලෝකය ගලවන්නට තමන්ගේ ඒකජාතක පුත්‍රයා යේසුස් වහන්සේ එවනවා. உலகத்தை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் அனுப்புகிறார். අද දෙවියන් වහන්සේ තමන්ට ආශිර්වාද කරමින් තමන්ව මනුෂ්‍ය පුතෙක් මනුෂ්‍ය දියණියක් බවට පත් කරලා තිබෙනවා. සමාජය ගලවන්නට සමාජයේ මැද්දට යොපු. ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதித்து ஒரு மனுஷ குமாரனாக மனுஷ குமாரத்தியாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த சமூகத்தை மீட்டுக் கொள்வதற்காக. නමුත් බොහෝ මනුෂ්‍යයන්ගේ හදවත තිබෙන්නේ තමන්ගේ පවුල තමන්ගේ දරුවා කියන ඒ පදනම ඔස්සේ ඉඳන් දෙවියන් වහන්සේට අඩ ගහනවා මට උදව් කරන්න කියලා. හැබැයි දෙවියන් වහන්සේ ඇත්තටම එතන නැහැ. ஆனால் அநேகருடைய உள்ளமோ இருக்கிறது தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய காரியங்கள் என்றதை குறித்து அப்படியான சிந்தனையில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. දෙවියන් වහන්සේගේ සේවකයාට දෙවියන් වහන්සේගේ සේවය කරන අයට එක පවුල දරුවෝ නෙමෙයි. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவருக்கு ஒரு குடும்பம் பிள்ளைகள் மாத்திரமல்ல இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ සේවකයාට එක වෙන්න ඕනේ. දෙවියන් වහන්සේ එයාට දුන්නු කැදවීමත් වගකීමත් තමයි එයාට එක වෙන්න ඕනේ. தேவ ஊழியனுடைய வாழ்க்கையில முதலிடம் தேவனுக்கானதாக இருக்க வேண்டும். ගොඩක් අය බයයි කැදවීමට වැය කරන්න. அநேகர் பயப்படுகிறார்கள் தன்னுடைய அழைப்பிற்கு ஒரு அர்ப்பணிப்பை செய்ய. ගොඩක් අය බයයි කැදවීමට කාලය වෙන් කරන්න.
அநேகர் பயப்படுகிறார்கள் அந்த அழைப்புக்கு நேரத்தை ஒதுக்குவதற்கு. ජීවිතයේ එළලා බිමින් තියන්නේ වැඩේ වෙනුවෙන් ගොඩක් අය බයයි. வாழ்க்கையை கொடுத்து அந்த ஆண்டவருடைய அழைப்புக்காக அவைகளை வாழ்க்கையின் மற்ற பகுதியில் கீழே வைக்க பயப்படுகிறார்கள். මොකද දන්නවද ඒ තාමත් තීත්‍ය දෙවියන් වහන්සේගේ කැදවීමේ මේ මමත්වේ මමද මගේ පවුලද රක්ෂාවි ඉතිරි වුණොත් මම සමාජයට කරනවායි කියන තැන. அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில் அல்ல, நானும் என்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டிருப்போமானால் மிகுதி நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். තමන්ගේ මනසටත් තමන්ගේ දැනුමටත් තමන්ගේ ඇහැටත් තමන්ගේ හදවතටත් තමන්ගේ මතේ ප්‍රිය වෙන්නට පුළුවන්. உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய கண்களுக்கும் உங்களுடைய சிந்தைக்கும் உங்களுடைய சித்தம் சரியாக காணப்படலாம். නමුත් දෙවියන් වහන්සේගේ ඇස හමුවේ තමන්ගේ කැදවීමට තමන් ද්‍රෝහියෙක් වෙලා සිටිනවා. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக அவருடைய அழைப்புக்கு நீங்கள் ஒரு துரோகிகளாக காணப்படுகிறீர்கள். සමහරක් වෙලාවට ජීවිතේ කල්පනා කරලා තියෙනවා මගේ ජොබ් එක මොකක්ද කියලා. நான் சில நேரங்களிலே சிந்தித்து இருக்கிறேன் உண்மையிலே என்னுடைய தொழில் என்ன என்று. මම සමහරක් වෙලාවට දවස් අවසානයේ කල්පනා කරලා තියෙනවා මට එකතු කරලා තියෙන්නේ මොනවද කියලා. நான் யோசிப்பேன் நாளின் கடைசியிலே இன்றைய நாளிலே நான் என்னத்தை எனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று. නැගිට්ටාම මම දන්නේ මගේ ජොබ් එක මොකක්ද කියලා. நான் காலையில் எழும்பினதும் என்னுடைய வேலை என்னுடைய தொழில் என்ன என்பது எனக்கு தெரியாது. නමුත් මම දවස් අවසානයේ දී ගන්න යනකොට මම දකින්නේ මට මොනවද මම රැස් කරේ කියලා. அதே போல நான் அன்று நாள் முடிந்து நான் நித்திரைக்கு போகும் பொழுது நான் காண்கிறதில்லை நான் என்னத்தை எனக்காக சேர்த்து வைத்துக் கொண்டேன். නමුත් කැදවීම තුල බාධක මැද සිරවීම මැද කඩළු මැද හිරගවනව සිටීම තුලින් මම දකිනවා දෙවියන් වහන්සේ මාව පාවිච්චි කරනවා දෙවියන් වහන්සේ කැමති ලෙසක දෙවියන් වහන්සේගේ කාරණාව කරගන්න. ஆனால் அந்த உலகத்திலே காணப்படுகிற அந்த கண்ணீருக்கும் சிறையிருப்புகளுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலும் நான் காண்கிறேன் என்னை ஆண்டவர் அவருடைய வேலைக்காக பயன்படுத்துவதை. දවසේ වැඩි වෙලාවක් මොනවටද වෙන් කරලා තියෙන්නේ කියලා හදලා බලනකොට நாளிலே அதிகமான நேரத்தை எதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் තමන්ට ජීවිතයේ දේවල් එකතු කරගන්න වෙන් කරලා නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය උන්වහන්සේ කැදවපු දේ කරන්න වෙලාව වෙන් කරලා තියෙනවා. தன்னுடைய தேவைக்காக நேரத்தை அதிகமாக சேகரித்து வைத்துக் கொள்வதற்காக அல்ல, ஆண்டுடைய காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். දවසේ අවසානයේදී දින සතුට තමයි කැදවීමට තව එක අඩියක් හරි මම ඉස්සරහට දිලා මේ වැඩේ කරලා තියෙනවා. நாளின் கடைசியிலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம் தான், நான் என்னுடைய அந்த அழைப்புக்கு உண்மையாய் ஒரு படியாவது நான் இன்றைய நாளிலே மேலும் முன்னேறினேன் என்று. මා දෙවියන් වහන්සේට එලෙස මගේ ජීවිතයේ කැදවීමේ කාලය දෙවියන් වහන්සේට වෙන් කරමින් සිටිනවා. நான் அப்படியாக என்னுடைய வாழ்க்கையை ஆண்டோட அழைப்பிற்கான அந்த காலத்தை நான் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். මම ඔබට කියන්නේ නෑ ඔබේ කැදවීමත් මගේ කැදවීමත් මේ හා සමානයි කියලා. நான் உங்களுக்கு சொல்லவில்லை என்னுடைய அழைப்பும் உங்களுடைய அழைப்பும் ஒரு சமமா இருக்கிறது என்று. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබට වික්‍රමාන්විත දේ ඔබේ ජීවිතේ කරන්නට අනිවාර්යයෙන්ම තමන් දෙවියන් වහන්සේට කාලය වෙන් කළ යුතුමයි. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மகோன்னதமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டியதாகவே இருக்கிறது. තමන් ලෑස්ති වෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ හඩට කීකරු වී සියල්ල කැපකර දෙවියන් වහන්සේගේ වැඩේට තමන්ගේ මනස යොමු කරන්න. நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டு ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு. ඒක කරනකොට බොහෝ ප්‍රශ්න එන්න පුළුවන්. அதை செய்யும் பொழுது பல பிரச்சனைகள் வரலாம். ස්වාමි පුරුෂයාට බිරිඳගෙන් ප්‍රශ්න, බිරිඳගෙන් ස්වාමි පුරුෂයාට ප්‍රශ්න එන්න පුළුවන්. மனைவியிடம் கணவனுக்கும் கணவனிடம் வந்து மனைவிக்கும் பிரச்சனைகள் வரலாம். දරුවන්ගෙන් ප්‍රශ්න එන්න පුළුවන්. பிள்ளைகளிடத்திலிருந்து வரலாம். මොකද්ද මේ කියලා අහන්න පුළුවන් දෙමව්පියෝ. ஏன் இப்படி என்று பெற்றோர் கேட்கலாம். නමුත් කාලයත් එක්ක ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේ ඔබ පසුපසින් එන කෙනාව හදනවා ඒ ක්‍රමයට. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, காலத்தோடு கூட ஆண்டவர் தாமே நீங்கள் சரியான பாதையிலே போகும் பொழுது உங்கள் பின்னால் வருபவர்களை அந்த சரியான வழியிலே அவர்களை ஆண்டவர் செயல்படுத்துகிறார். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා මොනවද කල්පනා කරන්න ඕනේ? ஆகவே தேவனுடைய மனுஷன் என்னத்தை சிந்திக்க வேண்டும். ඊළඟ තප්පරේ තමන් මරණ මංචකේ බැටුනත් මන් දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරනවා. நான் அடுத்த நிமிடத்திலே மரணத்தின் பரியந்தம் நான் மரண நிலையில இருந்தாலும் கூட நான் ஆண்டவருக்காக செயல்படுவேன் என்று. 14 පදයේ මෙම කියන නමුත් දැඩි ආහාර ඕනවන්නේ යහපත් සහ අයහපත විමසා බලන්නා වූ ඒ විචාරකීන්ට උන්වහන්සේගේ වචනේ කියන්නේ. இந்த இடத்திலே சொல்லுகிற ஞானமான தேவைப்படுகிறது ஆண்டவருடைய அந்த நன்மை தீமை என்ன என்று அறிகிற அறிவை பெற்றுக் கொள்வதற்காக. ඒ විවහාරයෙන් පුරුදු වුණු ඒ දැඩි ඉන්ද්‍රිය
ඉන්ද්‍රියන් නැති අයට සම්පූර්ණ මනුෂ්‍යයන්ට ඒක අවශ්‍ය වෙනවා දැඩි ආහාර. அந்த ஞானேந்திரியம் உள்ள ஜனங்களுக்கு அந்த பலமான ஆகாரம் தேவைப்படுகிறது. දැන් ඔබ ඔබේ ක්‍රිස්තියානි ජීවිතය තුළ ඔබ කැඩී යුතු තැන් ඔබ කඩාගන්නේ නැතුව තමන්ගේ මනසත් එක්ක තමන් ජීවත් වෙනවා නම් තමන් දර්ශනය අල්ලගෙන නැහැ. நீங்கள் அந்த உடைக்க வேண்டிய இடங்களை உடைக்காமல் அதன்படி உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சரியான தரிசனத்தோடு வாழவில்லை என்ற அர்த்தம். දැන් ගොඩක් අය මොනවද කියන දෙවියන් වහන්සේගේ වැඩේ කරගෙන යනකොට வேறு மனிதர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு போகும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? ඔබ දන්නවද ඔබ යන තැන දෙවියන් වහන්සේගේ නාමය ප්‍රකාශයටපත් කරන්න ඕනේ. அவருக்கு சொல்வார், நீங்கள் போகும் இடங்களில் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று. අපිට අන්තර්ජාලය දිහා බලලා ਵਿਚාරය කරගෙන ඉන්න වෙලා නැහැ. எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா பார்த்து நாங்கள் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்க எங்களுக்கு நேரம் இல்லை. මම ඊයේ පෙරේද දැක්ක එක දිගටම වෛරල් වීඩියෝස් එනවා. நான் கடந்த நாட்களில் பார்த்தேன், பல வீடியோக்கள் வைரலாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. අතන ටිකක් බලන් ඉන්නකොට පොඩි හිනාවකුත් එනවා ඒව දැක්කම. அதை பார்க்கும் பொழுது சிரிப்பும் வருகிறது. විචාරත් ගොඩක් එනවා. அநேகமான அதை குறித்து கேள்விகள் வருகிறது. දේව වචනත් ගොඩක් මතක් වෙනවා. ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல பேசப்படுகிறது. මොනවාරි කියන්න ඕනේ කියලා ඉවරලා කමෙන්ට් එකක් දාන්න අතත් කකියනවා. என்னத்தை இவர்களுக்கு சொல்வது என்று ஒரு கமெண்ட் போடுவதற்கும் ஒரு உணர்வு வருகிறது. හැබැයි ඉතින් ආයෙ කල්පනා කරනවා. பிறகு நான் சிந்திப்பேன், මේක කෙරුවයි කියලා මුන් හැදෙන්නේ. நான் இதை செய்தேன் என்று இவர்கள் திருந்த போவதில்லை. අපි අපේ දර්ශනය වෙනස් කරගන්න හොඳ නැහැ. நாங்கள் எங்களுடைய தரிசனத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. අපිට බාර දුන්නු දේ අපි කරන්න. எங்களுக்கு பொறுப்பு கொடுத்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். එයාට විනිශ්චය දෙන්න මට බෑ. அவரை நியாயம் தீர்க்க என்னால் முடியாது. තව කෙනෙකුට විනිශ්චය දීලා හරිද වැරදිද කියයි මං කාර්ය නාස්ති කරන එක මගේ රස්සාව ඩියුටිය නෙමෙයි. இன்னொருவரை நியாயம் தீர்த்து அவர் சரியா பிள்ளை என்று நியாயம் தீர்த்து கொண்டிருப்பது என்னுடைய வேலை அல்ல. මාව දෙවියන් වහන්සේ වල තියෙන්නේ මෙතනට නම් என்னை இந்த இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பினால் මේ සනගට සේවය කරන්න නම් இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், ඒකමට මේ සමාජයට සේවය කරන්න இந்த ஊருக்கு இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේ මාව එතන තියලා තියෙනවා නා தேவன் அந்த இடத்தில் என்னை வைத்திருக்கிறார். ஆனால் මම මොකද අර Facebook එකේ කියන එක ගැන වරි වෙන්නේ. நானே அந்த Facebookல வர்ற காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டும். ඇයි මම මගේ අත්දැකීම බයිබලයේ තියෙන දැනුම බයිබල් පොත හොය ඔකට දාන්න යන්නේ. நானே என்னுடைய இந்த බයිබල් පොත හොය ඔකට දාන්න. நான் வார்த்தைகளை தேடி தேடி இதிலே போடுகிறேன். දෙවියන් වහන්සේගේ වැඩේ බලාගනි. தேவன் தேவனுடைய வேலை பார்த்துக் கொள்வார். අපි ඉස්සලාම් බලා ගන්නවා තමන් හරිද තමන්ගේ වැඩේ හරියට කරගෙන යනවද. முதலாவது பார்க்க வேண்டும், நாங்கள் சரியா எங்களுடைய வேலை நாங்கள் சரியாக செய்கிறோமா என்று. තමන් දෙවියන් වහන්සේගේ වැඩේ හරියට කරගෙන යනකොට තමන් වටෙන් ආශිර්වාද එනවා. நீங்கள் ஆண்டவருடைய வேலை சரியாக செய்து கொண்டு போகும் பொழுது உங்களை சுற்றி ஆசீர்வாதம் வரப்போகிறது. තමන් පිටිපස්සෙන් මේ ආශිර්වාද එනවා. உங்கள் பின்னால் இந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது. අපි මොනවද කරන්න අපේ ජීවිතේ? நாங்கள் என்னத்தை செய்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில? මගේ මතය අනුව නම් අපි සිංහයෝ වගේ ජීවත් වෙලා වැඩක් නැහැ. நான் என்னுடைய கருத்தின்படி நாங்கள் சிங்கம் போல் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ගොඩක් මිනිස්සු කියන අපි ඔද්ද සිංහයෝ රියල් ලයන්ස්. நாங்கள் அநேகர் சொல்வார்கள் நாங்கள் நன்றான சரியான சிங்கங்கள் என்று. හැබැයි ගොඩක් සිංහයෝ මොනවද දන්නවද කරන්නේ? அநேகமான சிங்கங்கள் என்ன செய்கிறது தெரியுமா? සිංහ කමතියම් බල්ලෝ පස්සේ යනවා. சிங்கத்தனத்தை வைத்துக்கொண்டு நாயின் பின்னால் போகிறது. සිංහ කමින් වැඩක් නැහැ. அதனுடைய சிங்கத்தனத்திலிருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. බොරුවට නමට කියන මම සිංහයා මම යනවා බල්ල පස්සේ. அவர்கள் சொல்ற நான் சிங்கம் என்று பொய்க்கு சொல்லிக்கொண்டு நாயின் பின்னால் போகிறார். ඒ සතුටු වෙන්න ඔයගොල්ලෝ බල්ලෙක් නා. நீங்கள் நாயா இருந்தால் சந்தோஷப்படலாம், හැබැයි නිකම් බල්ලෙක් නෙමෙයි. ஆனால் சாதாரண நாய் அல்ல. නමුත් ඔබ සිංහෙක් පස්සේ යන බල්ලෙක් වෙන්න. ஆனால் நீங்கள் சிங்கத்தின் பின்னால் போகிற நாயா இருந்தால் ඇයි சந்தோஷப்படலாம். මම ඔබට මේ උදාහරණය කිව්වේ? நான் ஏன் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்? බයිබලයේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා උන්වහන්සේ යුදාවේ සිංහයා කියලා. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தையிலே அவர் யூதாவின் சிங்கம் என்று. ඔබ කාලේ වෙන් කරලා බල්ලෙක් වගේ යන්නේ යුදාවේ සිංහයා පස්සේ. நீங்கள் நேரத்தை ஒதுக்காமல் நாயை போல போவது யூதாவின் சிங்கத்தின் பின்னால். ඔබේ උපමත් දකුණත් පිටිපසත් වරදින්න විදියක් නැහැ. යුදාවේ සිංහයා ඔබ හරිතරට ගෙනියනවා. உங்களுடைய வலதுபுறம் இடதுபுறம் பின்னாலே முன்னாலே எதுவுமே உங்களுக்கு பிழைக்க முடியாது. அந்த யூத சிங்கம் உங்களை வழி நடத்தினார். තමන්ලා ගාව තියෙන මද ඇදහිල්ල පැත්තකට දාලා යේසුස් වහන්සේ කරේ විශ්වාස කරන්න පටන් ගන්නවා. உங்களிடத்தில் இருக்கிற அந்த அற்ப விசுவாசத்தை ஒரு பக்கம் போட்டுவிட்டு இயேசுவை முழுமையாக விசுவாசிக்க ஆரம்பிங்கள். යේසුස් වහන්සේ කරන කොටගෙන ඔබ පියාණන් වහන්සේට ගෞරවය දෙන සෙනග. காரணம் நீங்க இயேசுவை கொண்டு பிதாவை மகிமைப்படுத்துகிற தேவன் பிள்ளைகள். පිලිප්පි පොතේ පෙරළුම් පළවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදේ 10 වෙනි පදේ 11 වෙනි පදේ අපි කියවන්නේ. நாங்கள் பிலிப்பியர் புஸ்தகத்திலே உடனடியாக திருப்பிக் கொள்வோம். முதலாம் அதிகாரத்திலே 10, 11, 12 வசனங்கள். ඉස්සලම අපි දෙවන භාෂාවට අවස්ථාව දෙමු. 9 வசனத்தில் நாங்கள் பார்ப்போம். மேலும் உத்தமமானவைகள் நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும்
தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடலற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். පිලිප්පි පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදයේ සිට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරන කොටගෙන දෙවියන් වහන්සේට ගෞරවය හා ප්‍රශංසාව සඳහා නුඹලා ධර්මිෂ්ඨකමේ ඵලවලින් පූර්ණව ආමෙන්. දැන් පළවෙනි කාරණාව තමයි දෙවියන් වහන්සේ තුල ධර්මිෂ්ඨකමේ ඵලවලින් பூர்ண වෙලා ඉන්න ඕනේ. இந்த இடத்துல முதலாவது காரியம் தான் கர்த்தருக்குள் நீங்கள் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். තමන් කරන සේවය තුල ධර්මිෂ්ඨකම වපුරනවාද තමන්? நீங்கள் செய்கிற ஊழியத்திலே நீங்கள் நீதியை விதைக்கிறீர்களா? තමන් දෙවියන් වහන්සේ තුල ඉන්නවනම් සමාජයේ සේවය කරනවනම් ඔබ ධර්මිෂ්ඨකම තුල හැසිරෙමින් සමාජයේ හසුරන මිනිසෙක් වෙන්න. நீங்கள் கர்த்தருக்குள்ளிருந்து ஆண்டவர் கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஊழியம் செய்கிறீர்களானால் நீங்கள் நீதிக்குள் வாழ்ந்து கொண்டு நீதியை நீங்கள் விதைக்க வேண்டி இருக்கிறது. මගේ ජීවිතේ මම දැකලා තියෙනවා ගොඩක් දෙවියන් වහන්සේගේ දාස දාසී. என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக ஊழியக்காரர்களை கண்டிருக்கிறேன். මොකද පොඩි කාලේ ඉඳන් දෙවියන් වහන්සේට මේ කරන මිනිස්සු තමයි දැක්කේ. என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் ஊழியம் செய்கிறதை தான் கண்டிருக்கிறேன். නමුත් ඉක්මනට වැඩ පෙන්නලා ඉක්මනට பிரசித்த වෙන අය ඒ වගේම බහැලා යනවා. ஆனால் அநேகமாக வேகமாக தன்னுடைய காரியங்களை காட்டி வேகமாக பிரசித்தம் அடைகிறவர்கள் அதே வேகத்தில் இறங்கி போய் விடுகிறார்கள். අවුරුදු 5 අවුරුදු 6 උපරිම 10. அவர்கள் 6-7 வருடங்கள் மேலும் அதிகமானால் 10 வருடத்திலே எல்லாம் முடிகிறது. ඊට පස්සේ ඉතින් ආය හොඳ කොමඩි ඇක්ටර්ස්ලා තමයි. பிறகு அவர்கள் சும்மா ஒரு சிரிப்பு நடிகர்களை போல் மாறிவிடுவார்கள். නමුත් දෙවියන් වහන්සේට ගෞරවය කරන්න ප්‍රශංසාව දෙන්න ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிறவன் ධර්මිෂ්ඨකමේ ඵලවලින් பூர்ණ වී ඒ මනුෂ්‍යයාගේ සේවය කරන කරගෙන යනවා. அவன் நீதியின் கனிகளினாலே நிறைந்து தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு போகிறான். 10 වෙනි පදේ කියමු. 10ாம் வசனத்தை வாசிப்போம். 10 වෙනි පදයේ සිට උතුම් වූ දේවල් ඒත්තු ගන්නට නුඹලාට පුළුවන් වෙන්ටත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස දක්වා අවංකව නිදොස්ව සිටින්ටත් දැන් මොකද්ද කියන්නේ? දෙවියන් වහන්සේ තුල ඉන්න මනුෂ්‍යර ඩවුට්ස් නැහැ. தேவனுக்குள் இருக்கிற மனிதனுக்கு அந்த இடத்திலே சந்தேகங்கள் இருக்க முடியாது. එයාට උතුම් වූ දේවල් සුද්ධාත්මයන් වහන්සේ එළිදරව් කරනවා. அவனுக்கு மேன்மையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். දැන් ඔයගොල්ලෝ කියන්නේ පාස්ටර් එහෙම උන්නේ නැහැ මම දැන් ක්‍රිස්තියානි කාර්යයක් වෙලා ගොඩක් කල්නේ පාස්ටර්. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இப்படி எல்லாம் எனக்கு நடக்கலையே, நான் கிறிஸ்தவனாகி ரொம்ப காலமாச்சே. සමහරක් අයගේ මතයක් තියෙනවා මට සුද්ධාත්මයන් වහන්සේගේ දීමනාව ඕනේ නැහැ. சிலருக்கு ஒரு கோட்பாடுகள் இருக்கிறது, கருத்துக்கள் இருக்கிறது. எனக்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் தேவையில்லை, අන්‍ය භාෂාව ඕනෙත් නැහැ, அந்நிய பாஷை தேவையும் இல்லை, දීමනාව ඕනෙත් නැහැ, எந்த ஒரு வரமும் தேவையில்லை, මුකුත් ඕනේ නැහැ. ஒன்றும் தேவையில்லை. මම බයිබලේ විතරක් කියවලා ඉන්නවා ඒ ඇති. நான் பைபிளை மட்டும் வாசிச்சுட்டு இருக்கேன், அது எனக்கு போதும். මම ඉරිදර විතරක් පල්ලේ ඉනවා ඒ ඇති. நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு வரும், அது எனக்கு போதும். මෙයාට උතුම් වූ දේවල් හේතු ගන්නට සුද්ධාත්මයන් වහන්සේ එළිදරව් වෙන්නේ නැහැ එතකොට. இவருக்கு உன்னதமான காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்தாவியானவர் வெளிப்படுவதில்லை. මට සමහරක් වෙලාවට පුදුම දෙයක් සිද්ධ වෙනවා. இந்த சில நேரங்களில் சில ஆச்சரியமான காரியங்கள் நடக்கிறது. අද මම කතා කරන්නේ මගේ සභාවත් එක්ක අන්තර්ජාලයේ කවුරුත් බලන්නේ නැහැ. ඒ නිසා මට කතා කරන්න පුළුවන්. நான் இந்த சபையோடு பேசுகிறேன். இந்த சோஷியல் மீடியாவில் யாரும் இதை பார்ப்பதில்லை, அதனால் நான் தைரியமாக பேச முடியும். මොකද මම මේක කියන්නේ මගේ අත්දැකීම නැත්නම් මේ සමහරක් උපවාසයක් ලක් ගන්න පුළුවන් දැක්කම. இது என்னுடைய அனுபவங்களை நான் சொல்கிறேன். சிலர் இதை பார்த்து அவர்கள் கேலி செய்யலாம். දෙවියන් වහන්සේ දැන් මෙතන මේ වචනේ කියනවා උතුම් වූ දේවල් අපි කියමු හේතු ගන්න නුඹලන්ට පුළුවන් වන්නේය. උතුම් වූ දේවල් ඒත්තු ගන්නට නුඹලාට පුළුවන් වෙන්ටත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස අපි දක්වා ටික උතුම් වූ දේවල් තේරුම් ගන්න වෙනවා. වෙලාවකට දෙවියන් වහන්සේ මඟ පෙන්නන විලාසයක් තියෙනවා. அந்த இடத்திலே அந்த உத்தமமான காரியங்கள் நீங்க ஒப்புக்கொள்ளத்தக்கதான முறையிலே ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிற சில முறைகள் இருக்கிறது. මට සමහරක් දවස් තියෙනවා කාලවල් තියෙනවා රාත්‍රියේ නිින්දට ගියාම මම දන්නේ මම හිතනවා ඒ වෙලාව පාන්දර 3:00 4:00 5:00 වගේ වෙන්න ඇති. சில நேரங்களில் நான் இரவு நித்திரைக்கு போன பிறகு என்னால் அறிய முடியாது. சில நேரம் அது ஒரு 3 மணி 4 மணி 5 மணியா கூட இருக்கலாம். දෙවියන් වහන්සේ පෙන්වනවා ඒ උදෑසන ඉඳන් ඉදිරි දවස් දෙකේ මොනවද වෙන්නේ යන්නේ මොනවද කරන්න යන්නේ මොකද්ද අඩිය මොකද්ද මතේ කියන එක. ஆண்டவர் காட்டுகிறார் முன்வரும் 2-3 நாட்களுக்கு என்னத்தை செய்ய வேண்டும், என்னத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படியான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். සමහරක් දේවල් වල සැලසුම් උන්වහන්සේ ඇදලා පෙන්නනවා.
சில காரியங்களிலே அந்த திட்டங்களை ஆண்டவர் இழுத்தெடுத்து எனக்கு காட்டுகிறார். ඔය මම වැඩ කරන්න යනකොට සමහරක් වෙලාවට කාර්යාලයට ඇවිල්ලා ඒකල දන්න මම ඇවිල්ලා මේක මෙතන මේක මෙතන මේක මේ විදිහට තියෙන්න ඕනි කියලා මේක මම කියනවා ඔයගොල්ලෝ කම්පියුටරෙන් හදලා ඇදලා තියෙන්න කියලා. நான் சில நேரங்களிலே நான் வேலை செய்யும் முறை உங்களுக்கு தெரியும். நான் காரியாலயத்துக்கு வந்து நான் சொல்வேன், இதை இங்கே வைங்கள், இதை இப்படி செய்யுங்கள், இதை இப்படி செய்யுங்கள் என்று சொல்வேன். அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் கூட எழுதி காட்டுவேன். මේ විදිහට තියෙන්න ඕනි මේක මේ විදිහට තියෙන්න ඕනි මෙතන මේ පැනල් එක වදින්න ඕනි මේක මේ විදිහට වෙන්න ඕනි කියලා ඇවිල්ලා කියනවා. நான் அந்த காரியங்களை சரியாக தெளிவாக இந்த இடத்துல இது இருக்க வேண்டும், இந்த இடத்துல இப்படி இருக்க வேண்டும், இந்த பேனர் இப்படி தான் அடிக்கப்பட வேண்டும், அதை தெளிவாக நான் சொல்லுவேன். ඔය කිසි දෙයක් කොහෙන්වත් ඉගෙනගෙන ඇවිල්ලා කවුරුහරි මුලේට ආවට කිව්ව නෙමෙයි. இதை நான் எங்கே கற்றுக்கொண்டு வந்து என் மூளையில வந்ததினால் சொல்லவில்லை. මට එක සැරේම රාත්‍රියේ ඉඳන් 3ට 4මාට 5ට මට ඕක පේනවා මට ඒක. அது சில நாட்களிலே இரவு காலை அதிகாலையிலே 3-4 மணிக்கு அது என் கண்களுக்கு புலப்படுகிறது அந்த காரியங்கள். මෙහෙමයි වෙන්න ඕනි කියන එක පෙන්නනවා. இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எனக்கு காட்டப்படுகிறது. ඒක ඇදෙනවා. அது நடக்கிறது. ඒ ඇදෙන දේ තමයි මම ඇවිල්ලා ක්‍රියාත්මක அது කරන්නේ. என் கண்களிலே காணப்படுகிறது. அதை தான் நான் இந்த இடத்திலே வந்து அதை செயல்படுத்துகிறேன். ඒ එකිනෙක කෙනාගේ ජීවිත ගැන දෙවියන් වහන්සේ මට තබලා තිබෙනවා එවැනි සැලසුම්. ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்தும் இப்படியாக பல திட்டங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். මම හරි බයයි මේ සභාව පිරීලා ඉතිරිලා යනවාට. நான் மிகவும் பயப்படுகிறேன் இந்த சபை பொங்கி வழிந்து நிரம்புவதற்கு. කැමති ආසයි සභාවේ සෙනඟ ගොඩක් එක්ක නමස්කාර කරන්නට. சபையில அநேக ஜனங்களோடு நமஸ்கரிக்க நான் சந்தோஷப்படுகிறேன். නමුත් බයකුත් තියෙනවා. ஆனால் ஒரு பயமும் இருக்கிறது. මොකද මගේ දෙවියන් වහන්සේ හැමදාම රැට ඒ එකිනෙක මනුෂ්‍යයා ගැන කතා කරන්න ඕන වච්චාම ඒ කෙනාගේ මූණ ඒ කෙනාගේ ජීවිතය ඒ කෙනාගේ හැම තැනම උන්වහන්සේ ඒ හදවත ඇතුලේ තියෙන ඒ දේවල් වෙන්න ඕන දේවල් දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. ஆண்டவர் யாராவது அவருடைய சபையிலே ஒருத்தரை குறித்து பேச வேண்டுமானால் அந்த மனிதனை காட்டி அவருடைய முகத்தை காட்டி அவருடைய காரியங்களை காட்டி அவருடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய உள்ளத்திலே இருக்கிற காரியங்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் காட்டுகிறார். සමහරක් අයගේ දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන තැන්වලට ඔවුන් ගිහිල්ලා නැහැ කියලා ඉවර වෙලා දෙවියන් වහන්සේ කියනවා. சிலர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த இடத்திற்கு அவர்கள் போகவில்லை என்றும் தேவன் காட்டுகிறார். සමහරක් අය මාව සම්බන්ධ කරගන්න බැරුව ගියාම කියන පාස්ටර් කතා කරන්නේ නැහැ කියලා. அவர்கள் சிலர் என்னோடு தொடர்பு கொள்ள முடியாத போது சொல்லுகிறார், பாஸ்டர் என்னோடு பேசுகிறார் இல்லை என்று. හැබැයි සමහරක් අය එක සැරේම ඒගොල්ලෝ හිතන්නවත් නැතිලට කෝල් එක එනවා. ஆனால் சிலர் அவர்கள் நினைக்காத நேரத்திலே அவர்களுக்கு கால் வருகிறது. දැන් ඒ වගේ මෙතන ඉන්න ඒගොල්ලෝ සමහර හිතන්නවත් නැහැ පාස්ටර් කතා කරලා හැබැයි කතා කරලා කියනවා මෙන්න මේක තියෙනවා මෙන්න මේක මෙහෙම වෙනවා. நீங்கள் அறிந்திருக்க இந்த இடத்துல இருப்பவர்கள் தெரியும், பாஸ்டர் திடீர்னு பேசுறாரு, பேசுனது உடனே இந்த காரியங்கள் சொல்கிறார் என்று. ඒක දැන් ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ. இது இப்பொழுது செயல்பட வேண்டும் என்று. අන්න ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ දාසකම කියන්නේ. அதுதான் தேவனுடைய ஊழியம் என்பது. නමුත් ඔබව සනසන්න ඔබට පුළුවන් කොලේක ලියගෙන අද මෙයාට කතා කරන්න ඕනේ, හිට මෙයාට කතා කරන්න ඕනේ, අද මෙයාට කතා කරේ නෑ, ආයෙ තරහවෙයි. එහෙම කීකියුත් එයා දෙවියන් වහන්සේගේ සේවයක් නෙමෙයි කරන්නේ, එයා මනුස්සෙන් කරන සේවයක් ඒක. ஆனால் நீங்கள் உங்களால் முடியும் திட்டமிட்டு ஒரு காரியத்தை நான் அழகாக ஒரு பேப்பரில் எழுதி வைத்து இவருக்கு பேச வேண்டும் அவருக்கு பேச வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று, ஆனால் அது ஒரு சரியான தேவ முறை அல்ல. ඔබට දෙවියන් වහන්සේගේ දාසයා ලවා ආශිර්වාදයේ ඵල නෙලන්න ඕන නම් ඔබ එක දෙයක් කරන්න ඕනේ. நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தின் கனியை பறித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரு காரியம் செய்ய வேண்டும். බයිබලයේ කියවනේද රන් රිදී මුතුමැණික් මට නැත මට ඇති දේ මම ඔබට දෙමි කියලා. வேதம் சொல்லுகிறது அல்லதா, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, எனக்கு உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. රන් රිදී පහ වෙනවා. வெள்ளியும் பொன்னும் அழிந்து போகும், මුතුමැණික් පහ වෙනවා. முத்துக்கள் எல்லாம் அழிந்து போகும், සියල්ල පහ වෙනවා. எல்லாம் அகன்று போகும். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය පහ වෙන්නේ නැහැ. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ඔය එකතු කරන දේවල් ඔක්කොම මරණයත් එක්ක දාලා යන්න ඕනේ. நீங்கள் சேர்த்துக் கொள்கிற அனைத்தையும் உங்களுடைய மரணத்தோடு அதை விட்டு விட்டு போக வேண்டும். ඊට පස්සේ නමත් නැහැ මුකුත් නැහැ. செத்ததும் உங்களுடைய பேரும் இல்லை, உங்களுடைய ஒன்றுமே உங்களுக்கு இல்லை. හැබැයි ඔබේ දාසයෙන් ඔබ කරගන්න ඕනේ මොකක්ද? ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியம் என்ன? ඔබේ ජීවිතයේ ඔබ සම්බන්ධතාවයක් දෙවියන් වහන්සේත් එක්ක තියාගන්න. நீங்கள் ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கையை சரியான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். ඒ සම්බන්ධතාවේ නොතේරෙන තැන මැදිහත් කාර්යයට මඟ පෙන්වනවා දෙවියන් වහන්සේ. அந்த இடத்திலே அந்த உறவிலே உங்களுக்கு புரியாத இடத்திலே ஒரு மத்தியஸ்தரை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார். සම්බන්ධතාවයක් නැති කාට මොකද වෙන්නේ? ஆனால் அந்த உறவு இல்லாதவனுக்கு என்ன நடக்கிறது? එයාලව දාන එළුවගොඩට. அவர்களை தூக்கி அந்த ஆடுகளோடு போட்டு விடுகிறார்கள். நாங்கள் ஆடுகளா? මොකද ඒ මං එළුව කිව්වේ? ஏன் நான் ஆடு என்று சொன்னேன்? බයිබලයේ කියනවා வேதத்தில் சொல்லப்படுகிறது, බැටළුවන් එළුවන්ගෙන් වෙන් කරනවා වගේ වෙන් කරන්න යනවා කියලා. செம்மறி ஆடுகளை ஆடுகளிலிருந்து வேறு பிரிப்பதைப் போல எங்களையும் வேறு பிரிக்கப்படும் என்று. බැටළුව කියන්නේ හොඳ එකක්. செம்மறி ஆடு என்பது நல்லது. අපේ සභාවේ බැටළුව කෙනෙක් எங்களுடைய சபையில் எத்தனை செம்மறி ஆடுகள் இருக்கிறது? ගොඩක් බැටළුව. அநேகமான செம்மறி ஆடுகள் இருக்கிறது. එළුව කෙනෙක් ඉන්නවා.
அந்த இடத்திலே ஆடுகள் எத்தனை? එළුව කියන්නේ වැඩි හොඳ නැති අය. ஆடுகள் என்பது அதிக நல்லம் இல்லாதவர்கள். එළුව නෑ වැඩි. ஆடுகள் அதிகம் இல்லை, කොම් බැටළුවෝ ඉන්නේ. எல்லாம் செம்மறி ஆடுகள். එහෙනම් දෙවියන් වහන්සේ නිතර දෙවියන්ගේ මට කතා කරන්න ඕනේ යාට මේක කියන්න අරක කියන්න මේක කියන්න කියලා. அப்படியானால் ஆண்டவர் நித்தமும் என்னோட பேச வேண்டியிருக்கும், இவருக்கு இதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று. සිම්පල් එක්සැම්පල් එකයි තියෙන්නේ. ஒரு தெளிவான ஒரு சரளமான ஒரு உதாரணம் இருக்கிறது. සභාවේදී එළුව බැටළුව වෙනකන් දේශනා කරනවා. சபையிலே ஆடுகள் செம்மறி ஆடுகள் ஆகும் வரையிலே பிரசங்கிக்க வேண்டும். බැටළුව වුණාට පස්සේ බැටළුව ආත්මික තලයේ එක තලයක් උඩට ගෙනියනවා. செம்மறி ஆடுகள் ஆனதும் அந்த செம்மறி ஆடுகளை ஆவிக்குரிய தளத்திலிருந்து இன்னொரு படிக்கு மேலே செலுத்தி கொண்டு போக வேண்டும். අර කිරි බොන එකයි කෙලි බොන එකයි එළුවා දෙඩි ආහාර එක කවුද? බැටළුව. இந்த இடத்திலே அந்த பால் குடிப்பவைகள் ஆடுகள், பலமான ஆகாரங்கள் சாப்பிடுவது செம்மறி ஆடுகள். අපි කාටද හොඳ චිත්‍රයක් අදින්න පුළුවන්? யாருக்கு ஒரு நல்ல ஒரு ஓவியத்தை வரைய முடியும்? අල ඉස්රායෙල් ලොකු මේකක් ගන්න එළුවන් සහ බැටළුවන්ගේ ස්වභාවය. நீங்கள் பெரிய ஒரு போர்டை அடிங்கள், ஆடுகளின் செம்மறி ஆடுகளின் சபை என்று. අපි ලබන විදිහට පුරුදු දෙපැත්ත වෙන් කරලා අපි කියමු එළුව මේ පැත්ත බැටළුව. நாங்கள் வாரக்கிழமையிலிருந்து நாற்காலிகளை 2 பக்கமாக பிரித்து ஆடுகளுக்கு ஒரு பக்கம் செம்மறி ஆடுகளுக்கு ஒரு பக்கம் என்று பிரிப்போம். පැත්ත පිරලාදී அந்த செம்மறி ஆடு பக்கம் நிறைந்து இருக்கும், நன்றாக இருக்கும். අපිට බැටළුව තමයි හැමදාම ඉන්නේ. அப்ப எங்களுக்கு செம்மறி ஆடுகள் தான் தொடர்ந்து இருக்கும். මම කතා කරන්නේ දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ ඉගැන්වීම තුල ස්ථාපිත වෙලා දෙවියන් වහන්සේට කාලය වෙන් කරගෙන සිටින මනුෂ්‍යයා ගැන දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයට කතා කරනවා. உண்மையாக நான் உங்களிடத்தில் பேசுகிற காரியம் ஆண்டுடைய வார்த்தைக்குள், அந்த படிப்பினைக்குள் தன்னை ஸ்தாபித்து கொண்டு அதன்படி வாழுகிறவனோடு தேவன் பேசுகிறார். ඔයාලට ආශිර්වාදයක් ඕනේ කියන්නේ මට වැඩ වැඩි වෙනවා. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்வதானால் எனக்கு வேலை அதிகரிக்கிறது. ඒ මොකද දෙවියන් වහන්සේත් එක්ක කරන ගණදෙනුව වැඩි කරන්න වෙනවා. காரணம் நான் ஆண்டோடு இருக்கிற அந்த செயல்பாடுகளை, உறவுகளை, கொடுக்கல் வாங்கலுக்கு அதிகரிக்க வேண்டி இருக்கு. ආන්න කොයි තාරකකින් පැය 6වල් 7වල් මම කොච්චර මවුසගෙන යාප් කරලා තියෙනවා. தாரக கிட்ட கேட்டு பாருங்க, 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவருக்காக நான் எவ்வளவு ஜெபித்து இருக்கிறேன் என்று, කොච්චර යාප් කරලා තියෙනවා. எவ்வளவு ஜெபித்து இருக்கிறேன் என்று. යාත්‍රා ගන්න පටන් ගන්නකොට මම එයා පාස්ටර් වගේ මම එයාට කියනවා මම දැන් දැනගහනවා මම දැන් ඉවරයි. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், நான் இப்பொழுது முழங்கால் படி இருக்கிறேன், நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். යාව ඊළඟ තලයට ගෙනිච්ච එහෙම. அப்படித்தான் அவரை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றேன். நான் சொல்ல மாட்டேன் இன்னும் அவர் ஒரு செம்மறியாடாக மாறிவிட்டார் என்று. நீங்கள் சொல்லுங்க, அப்புறம் அவருக்கு மட்டும் நீங்க செம்மறியாடுன்னு சொல்லி எங்களை ஆடுகள்னு சொல்லிட்டீங்க. இன்று தேவ சபையில மட்டும் பேசுகிறேன், அது லைவ் போகாதனால தான் இவைகளை சொல்லுகிறேன். நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே இதை சொல்லுகிறேன். இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது? அந்த செம்மறியாடுகள் மத்தியில 2 பிரிவு இருக்கு. கருப்பான செம்மறியாடுகளும் வெள்ளையான செம்மறியாடுகளும். இப்போது செம்மறியாடுகளையும் வேறு பிரித்து காணப்படுகிறது. நீங்கள் என்னத்தை செய்ய வேண்டும்? இப்பொழுது ஆண்டவருக்கு கிட்டி சேர்ந்து வேலையை வெற்றி காணும் வரையில் வார்த்தையோடு கூட ஜெபிக்க வேண்டும். அப்ப பாஸ்டருக்கு வேலை அதிகரிக்கும். அப்பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு சொல்ற காரியங்களை சொல்லி அந்த மனுஷனை வெளியே அனுப்ப தேவைப்படுகிறது. ஒன்றுமே இல்லை, ஆண்டவருக்கு முன்பதாக அந்த கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அது அந்த விசுவாசம் ஆண்டவருடைய சித்தத்தின் படியானதானால் அது நடக்கும். எந்த வேலை ஆரம்பிக்கும் பொழுதும் கர்த்தருக்குள் உங்களுடைய விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஒரு பர்வதத்தை போல காணப்படுகிறது. அந்த ஆடுகளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆடுகள் என்னத்தை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறது? என்னத்தை விசுவாசிக்கும் ஆடுகள்? அதனுடைய ஒரே வார்த்தை பே. அதற்கு அந்த ஒரு வார்த்தை தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போனா பே பே பேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையே பேயா போயிடும். எல்லாமே இல்லை இல்லை என்றே போய்விடும். தேவனோடு போராடுங்கள். இது சும்மா சொல்ற வார்த்தை அல்ல.
පරීක්ෂා කරලා තියෙනවා. என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் ஆண்டவர் என்னை சோதித்து இருக்கிறார். හැබැයි කවදාකවත් බෑ කියලාත් නැහැ කියලා. ஒரு நாள் நான் இல்லை என்று சொல்லியும் இல்லை, முடியாது என்று சொல்லியும் இல்லை. සමහරක් අවස්ථා මගේ ජීවිතයේ තිබිලා තියෙනවා. දේශනා කුඩුවට නැගලා දේශනා කරගෙන තරම් මානසිකත්වයෙන් හැබැයි එදත් බෑ කිව්වේ නැහැ, එදත් නැහැ කිව්වේ නැහැ. ගිහිල්ලා හිටපුවම හෙන්රි කල්දේලා හිටවල තිබ්බා වගේ වත්තඩේ කරනවා. நான் அந்த இடத்துல போய் சில நேரங்களில் பிரசங்கிக்க கூட எனக்கு பலன் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்காக நான் அந்த இடத்துல போய் நின்று ஜெபி பிரசங்கம் பண்ணுவது உண்டு. ඒව දවස් තිබිලා තියෙනවා. அப்படி நான் செய்தது உண்டு. දෙවියන් වහන්සේගේ සේවය කරගෙන සමහරක් වෙලාවට කාර්ය කියනකොට හිත නඩ අර ප්‍රශ්න මේ ප්‍රශ්න ආයේ දැන් බෑ දෙවියන් වහන්සේ ආත්මික මනස නැහැ. நான் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக காரில் வரும் பொழுது என்னுடைய பிரச்சனை சிந்திப்பேன். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதை சிந்தித்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவருடைய வேலை செய்ய எனக்கு மனது இல்லாமல் இருக்கும். මේ කුඩට ගෙනලා තිබ්බට පස්සේ වැඩේ යනවා. ஆனால் மேடைக்கு மேலே வந்ததும் அந்த வேலை தானாக நடக்கும். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරනවා. பிறகு அந்த இடத்துல ஆண்டவர் பாவிக்க ඒ ஆரம்பிக்கிறார். මොකද මේ දෙවියන් වහන්සේගේ බලය? அதுதான் தேவனுடைய வல்லமை. අනේ බලය රස විඳින්න ඕගොල්ලෝ. ஆனால் ஆகவே அந்த வல்லமையை நீங்கள் ருசித்து பார்க்க මේ வேண்டும். බලය අත්දකින්න. அந்த வல்லமை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். මේ පුටුවත් කරන එළුව වෙන්න එපා. வெறும் நாக்காலியை நீங்கள் சூடுபடுத்துகிற ஆடுகளாக மாற வேண்டும். දෙවියන් වහන්සේට යාඥා කරන මිනිස්සු වෙන්න. தேவனுக்கு ஜெபிக்கிற மனிதர்களாக மாற வேண்டும். දැන් මේක අහලා කියලා ජීවිතේ කරන්න ඕන. நீங்கள் இதை கேட்டு போய் வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டும். බදාදා සර්ව රාත්‍රී හොද දවසක්. புதன்கிழமையிலே அந்த இரவு கூட்டம் மிக நன்றான ஒரு காரியம். එදාට වහින හොදටම. அன்றைக்கு நன்றாக மழை பெய்கிறது. හොදටම වහිනවා. நன்றாக மழை பெய்கிறது. ගොරෝනවා. இடி மின்னல் முழங்குகிறது. සීතලයි. மிகவும் குளிராக இருக்கு. ලෙඩ ඔක්කොම හැදෙනවා. எல்லா நோயும் அந்த இடத்துல வருது. හැබැයි වෙලාවට මෙතන ඉන්නවා. ஆனா நேரத்துக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கணும். හලෙලූයා. ஹல்லேலூயா. ඇයි ஏன் ඒ වචනේ කියනවා. வேத வசனம் சொல்லுகிறது අදුත් පහ වෙනවලු. மலைகள் விலகி போகும், පර්වත සියල්ල පහ වෙනවලු. குன்றுகள் அகன்று போகும், ජල ගැල්මාවත් ඕක වෙනවා, භූමිකම්පාවත් වෙනවා, සුනාමිකාවත් ඕක වෙනවා. வெள்ளம் வருகிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது, சுனாமி வருகிறது. එයා ප්‍රශ්න කරගන්න එපා පහ වෙන වචනේ අහන්න එන්නේ. இவைகள் யாவையும் ஒரு பிரச்சனையாக்கி கொள்ள வேண்டாம். அகன்று போகாத வார்த்தையை நீங்கள் கேட்க வருகிறீர்கள். එදාට ඇවිල්ලා ඒතුරු ටික අහමු ජේසුස් පීට අපි නැගිටලා යා. நான் பிறகு வந்து அதை கேட்போம். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம்.